சரியான குண்டு, அடைடே எவ்வளோ ஒல்லியா இருக்கா பாரு. இப்படிப்பட்ட விமர்சனங்களை நீங்க டெய்லி சந்திச்சிட்டு இருக்கீங்க தானே. குண்டா இருக்கேன்னும் கவலைப்படாதீங்க, ஒல்லியா இருக்கேன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க குண்டா இருந்தாலும் ஒல்லியா இருந்தாலும் உங்க உடம்போட ஆரோக்கியம்தான் முக்கியம். நீங்க குண்டா இருந்தீங்கன்னா சரியான நேரத்துல உணவை சாப்பிடுங்க, நீங்க நார்மல் ஆயிடுவீங்க. ஒல்லியா இருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏன், எவ்வளவு ஒல்லியா இருந்த தனுஷே 6 பேக் வைக்கிற அளவுக்கு ஆயிருக்காரு அப்படின்னா யோசிச்சு பாருங்க. நேற்று என்பது உடைந்து போன பானை, இன்று என்பது நம் கையில் இருக்கும் வீணை. அதனால இன்றைக்கு எப்படி இன்றைய நாளை பயனுள்ளதாக ஆக்க முடியுமோ அதை ஆக்குங்க. எப்ப பாரு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சதா டென்ஷன் ஆகிட்டே இருக்கக்கூடாது. கோபம் நம்மளோட ஆரோக்கியத்தை கெடுக்கும். அதனால முடிந்த அளவுக்கு கோபம் வந்தால் ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிடுங்க. ஏன்னா நாளை என்பது மதில் மேல் பூனை. நாளைன்னு ஒன்று இருக்கானே நம்மளுக்கு தெரியாது. இன்றைக்கு நாம் வாழ்கிற வாழ்க்கையை நாம் சிறப்பாக வாழணும். நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ளணும். நீங்கள் யோகா பண்ணுங்க, சவுண்ட் பாத் எடுங்க. நல்ல தூக்கமும் நல்ல இசையும் உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவும். உங்களுக்காக என்னைக்காவது ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி இருக்கீங்களா? சதா வீடு வீடு வேலை வேலை, இதே தான். உங்களுக்காகவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் நேரம் செலவழிங்க. உங்கள் உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. மனம் ஆரோக்கியமாக இருந்தால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இதைத்தான் மகாகவி தன்னுடைய 5வது ஆத்திச்சூடியிலே உடலினை உறுதி செய் அப்படின்னு சொன்னார். நீங்கள் மகாகவியை மனசில் நினச்சி கொண்டு உங்கள் உடம்பை எப்பையும் ஃபிட்டாக வச்சுருங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறுறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் உமா பாரதி, மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் வம்சாவளி.